ஜெர்மனியில் அடுத்த ஆண்டில் ஓய்வூதிய வரிகளில் மாற்றங்கள் ஏற்பட உள்ளன. பொதுவாக அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் வரி விதிக்கப்படுவதில்லை. சொத்து வாடகை அல்லது முதலீடுகளிலிருந்து அவர்கள் கூடுதல் வருமானத்தை பெற்றால் மட்டுமே அவர்கள் வரி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என வரி அலுவலகம் கூறுகிறது. வரி அறிக்கையில் தாக்கல் செய்வதால் கட்டாயம் வரி செலுத்த வேண்டும் என்று அர்த்தமல்ல. ஒவ்வொரு ஓய்வூதியதாரருக்கும் அடிப்படை வரி சலுகை உள்ளது. 2025ஆம் ஆண்டின்படி இந்த சலுகை தொகை திருமணமாகாதவர்களுக்கு 12,096 யூரோக்களும், திருமணமான தம்பதிகளுக்கு 24,192 யூரோக்களும் ஆகும். ஓய்வூதியம் மற்றும் வேறு எந்த வருமானமும் இந்த தொகைகளுக்கு கீழே இருந்தால் எந்த வரிகளும் செலுத்தப்பட வேண்டியதில்லை. அத்துடன் ஓய்வூதிய கொடுப்பனவு நீங்கள் ஓய்வு பெறும் ஆண்டை பொறுத்து மாறுபடும். உங்களது ஓய்வூதியத்தில் எத்தனை சதவிகிதம் வரி விலக்கு அளிக்கப்படுகிறது என்பதனை இந்த கொடுப்பனவு தீர்மானிக்கிறது. உதாரணமாக 2025இல் ஓய்வு பெறும் நபர்களுக்கு தங்களது ஓய்வூதியத்தில் 15% வரி விலக்கு அளிக்கப்படும். மீதமுள்ள பணத்தை வரி விதிக்கக்கூடிய வருமானமாக வரி அலுவலகம் கணக்கிடுகிறது. அடிப்படை கொடுப்பனவு மற்றும் வரியில்லாத ஓய்வூதிய பகுதி ஆகிய இரண்டையும் தாண்டிய ஓய்வூதியத்தின் ஒரு பகுதிக்கு மட்டுமே வரி விதிக்கப்படுகிறது. இந்த இரண்டு கொடுப்பனவுகளையும் புரிந்து கொள்ளும் மூத்த குடிமக்கள் ஓய்வூதியத்தில் தங்களது நிதியை சிறப்பாக திட்டமிட முடியும் என தெரிவிக்கப்படுகிறது.